தாதா, அந்த கொடி யாருடையது? முகலாயர்கள். அப்போ நாம் எங்கள் கொடியின் கீழ் ஏன் போராடவில்லை? அவனுக்கு சுயாட்சி வேண்டும். அப்படி சுவராஜ்யத்திற்காக என்ன வேண்டும்? கிளர்ச்சி. ஆணவம் கொண்ட சுல்தான்களுக்கு சொல்லுங்கள், மராத்தியர்கள் பிறரின் விருப்பத்தை மதிக்கின்றனர். விட்டுவிட்டேன். பாரிஜாத் மரம் எங்கள் முற்றத்தில் இருந்தாலும் அதன் பூக்கள் எப்போதும் பிறரின் முற்றத்தில் விழுகின்றன. உங்களின் மீது எங்கள் உரிமை முற்றம் வரை, ஆனால் பூ சுவராஜ்யத்திற்காக. ஷாஜியின் இரு மகன்களும் பிஜாப்பூர் படைகளை மோசமாக குலுக்கிவிட்டனர். கையில் குச்சி, ஆனால் மனதில் வாழ். குச்சியால் தர்மத்தை காப்பாற்றுவாய். தர்மத்தை பாதுகாப்பதே சம்புவின் தர்மம். உங்கள் மகன்களுக்கு நீங்கள் நன்றாகவே தைரியம் கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். ஆனால் தைரியத்தை உடைக்கும் முறையை நாங்களும் அறிவோம். ஒரு பக்கம் அப்சல் இருக்க, மற்றொரு பக்கம் உலகின் எல்லா வீரர்களும் இருக்க, கடவுளிடம் கூட யாரின் பக்கம் அதிகம் என்று கேட்டால் முழு பிரபஞ்சத்திலிருந்து ஒரே ஒரு குரல் வரும்: அப்சல். சிவாவை அவன் தந்தையைப் போல சங்கிலிகளில் இழுத்துக் கொண்டு வர வேண்டும், அல்லது அல்லாஹ்வின் அருகில் சேர்க்க வேண்டும். இரையை கண் முன்னால் இருக்கும் வரை அம்பு விட வேண்டும். எப்போதாவது முகலாயர், எப்போதாவது ஆதில் ஷாஹி இந்த சாம்ராஜ்யங்களின் மார்பில் மிதித்து இந்துவி சுவராஜ்யத்தின் கனவை கண்டோம். நாளை சிவா இந்த கூண்டில் இருக்கும், உயிருடன் அல்லது இறந்த நிலையில். எங்களுக்கு கான் தலை வேண்டும். சிவபா, ஒரு ஆயுதம், ஒரு அஸ்திரம், வீரர், தன்னபக்தி, தைரியசீல, சமபக்தில, தரித்திரி சத்ரபதி, ராகவ மராத்யாஞ்சிது ஆதரே, மாய பவானி சதுபாவே. இந்த இந்தவி சுவராஜ்யம் வர வேண்டும் என்பது ஸ்ரீனின் விருப்பம்.